இன்று ஒரு தகவல். வரும் காலங்களில் அரசியல் வாழ்க்கை, இது ஒரு புதிய கான்செப்ட். இது வரைக்கும் உள்ள அரசியல் வாழ்க்கைங்கிறது வேறு. இனி வரும் காலங்களில் அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தால் அரசியல்வாதிகள் வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதை பார்க்கலாம். முதலில் ஃபஸ்ட்டு கொள்கை, பேசிக் நீட் ஃபார் த பீப்புள். இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் வரும் காலங்களில் உள்ள அரசியலின் கொள்கை கோட்பாடு. இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. இதை விட்டுட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை சொன்னார், இதை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் பழங்கால அரசியல். தற்போது மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை செய்து மக்களை மகிழ்ச்சியாக வைப்பதே உண்மையான தற்போதைய வருங்கால அரசியல். அரசியல்வாதிகள் பழம்பெருமைகளை பேசுவதால் மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை. இதை புரிந்து புதிய அரசியல்வாதிகள் புதுமையான அரசியலை செயல்படுத்தினால் மக்களிடையே சிறந்த வரவேற்பு இருக்கும். உதாரணமாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்களை கண்டு முடிந்தவரை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார். அவருடைய மேஜர் ஃபோக்கஸ் எதில் இருந்ததுன்னா, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஏழை மக்கள், ஏழை குழந்தைகள், இவர்களை ஃபோக்கஸ் பண்ணியே அவர் அரசியலை செய்தார். இதை கண்டு மற்ற பழைய அரசியல்வாதிகள் ஏடிஎம்கே கட்சிக்கு ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, எம்ஜிஆருடைய கட்சி கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு அவங்கள விமர்சனம் செஞ்சாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்கிறதுன்னு பார்த்தார். இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வர்றதை இம்மிடியேட்டாக அவர் என்ன பண்ணார், எனது கட்சி கொள்கை அண்ணாயிசம் அப்படின்னார். அண்ணாயிசம்ங்கிறது அவரும் சொல்லலை, கேட்டவங்களுக்கும் அது தெரியாது. ஆனால் அண்ணாயிசம் என்றால் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் இன்று வரை எம்ஜிஆரின் நிர்வாக திறமை, நாட்டின் வளம், அவரது கொடை, இவைகளை போன்ற ஒரு நல்ல சேவைகளை இன்றும் மக்கள் அவரை போற்றி தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய பேச்சாளர் கிடையாது, பெரிய அடுக்குமொழியில் பேச முடியாது. அவருடைய எய்ம் என்ன, மக்களுக்கு நல்லது பண்ணார். அது ஒன்று தான். அது கரெக்டாக முடிஞ்ச அளவு பண்ணார். மீதி பேர் பண்ணாத அவர் பண்ணார். உண்மையிலேயே மனம் திறந்து அதை சொல்லவும் செய்தார். இதுதான் அவருடைய நல்ல பெயருக்கு பெரிய உதாரணமாக இருந்தது. இனி வரும் காலங்களில் அரசியல்வாதிகள் தங்கள் பேச்சை குறைத்து செயலில் நல்லாட்சியை கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களின் செயல்களை நிரூபிக்காவிட்டால் மக்களால் தூக்கெறியப்படுவார்கள். தற்போதுள்ள மக்கள், இளைஞர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருமே மிக்க அரசியல் அறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, உலகத்தில் எங்கேயோ நடக்குது, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அது அமெரிக்காவில் நடக்கலாம், ஆப்பிரிக்காவில் நடக்கலாம், லண்டனில் நடக்கலாம், இந்தியாவில் நடக்கலாம், பாம்பே, டெல்லி, தமிழ்நாடு, எது நடந்தாலும் 1 hour, ஜஸ்ட் 1 hourல பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே வந்துடுது. யார் பண்ணால், இன்சிடெண்ட் எங்கே நடந்தது, யார் பொறுப்பு, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அப்படியே வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்துடுது. அதனால் இனிமேல் யாரும் எதிலேருந்தும் தப்ப முடியாது. இது மூலிமா பழைய காலத்து மாதிரி நம்ம எவிடன்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் கிடையாது. இப்போது ஆன் த ஸ்பாட், ஆன் த லைன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தற்போதுள்ள ஊடகத்தின் வளர்ச்சி மிக வேகமாக உள்ளது. நாம் மேற்கொண்டு ஆய்வு செய்ததை வைத்து
இப்போ நம்ம புதுசாக யார் அரசியலில் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். புதுசாக யார் வந்திருக்கா? விஜய் அவர்கள், டிவிகே கட்சியின் தலைவர், அவருடைய வரவு. இப்போ அவருடைய செயல்களை ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்பர் 1, அதிகமாக பேசுறதில்ல, ரெடியூஸ் ஸ்பீச். நம்பர் 2, டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். யாரையும் ப்ளேம் பண்ணுறது கிடையாது. ப்ளேம் பண்ணுறது வேறு, எதிர்க்கிறது வேறு. அவருடைய வேலையை திட்டப்படி செய்து கொண்டிருக்கிறார். லேட்டாக பண்ணுறாரோ சீக்கிரம் பண்ணுறாரோ அது வேறு விஷயம். அது ஏதோ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இல்லை ஃபைனலாக பார்த்திங்கன்னா, ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். சும்மா தேவையில்லை சொல்லலை. வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் என்ன? நாட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் தற்போதைய அரசியல். இதை செய்தால்தான் அரசியல்வாதிகள் இனிமேல் அரசியல் செய்ய முடியும். இல்லாவிட்டால் மக்கள் பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணி நல்ல அரசியல்வாதிகளை வைத்துக்கொள்வார்கள். பர்ஃபார்மன்ஸ் இல்லாத அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஸோ we have to do the business professionally. Otherwise, they have to close the business and go home. Thank you. Tell your likes and comments, please. நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் மேலே இந்த மாதிரி நியூ திங்கிங் இதை பற்றி நான் உங்களுக்கு போட முடியும். இன்று ஒரு தகவல் இத்துடன் முடிவடைந்தது. தேங்க்யூ ஃபார் ஆல்.